ரொம்ப நாள் கழிச்சு வேற லெவலில் ஒரு வீட்டோட மாஸ் என்ட்ரி கொடுக்குறேன்னு அண்ணா கெத்தா வந்திருக்கிறாரு. இந்த வீட்டை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறது அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த வீடு எங்கே இருக்குது? வணக்கங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வடவள்ளி லொக்கேஷனில் ஆனந்தாஸ் ஹோட்டல் பேக் சைடில் 500 மீட்டர்ஸில் வருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி, செமி கேட்டட் கம்யூனிட்டியில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்குங்க. சூப்பருங்க. ஏன்னா ஆம்பியன்ஸே பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்குங்க. செமி கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. ஏன்னா என்ட்ரன்ஸில் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா யாருப்பா உள்ளே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா, ஆர்ச்சு, தார் ரோடு, அந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட்ஸோடு இருக்குது. இது வந்து செமி கேட்டட் கம்யூனிட்டிங்கிறத விட ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஏரியா பற்றி சொல்லிட்டீங்க, இந்த வீட்டை பற்றி சொல்லிடுங்க. இந்த வீடு எவ்வளோ சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு, இது எவ்வளோ பிஹெச்கே வீடு? இது வந்து பார்த்தீங்கன்னா 4 BHK வீடுங்க. இது வந்து 35க்கு 43 காலுங்க. 3.5 சென்ட் லேண்ட் ஏரியா, 2500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாங்க. ஓகே, டியூப்ளெக்ஸ் மாடலில் 4 பெட்ரூமோட அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீடு. வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்க்குறக்கே நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. இது என்ன ஃபேஸிங் சைட்டு, என்ன தசை பார்த்து கட்டியிருக்கிறீங்க? இது பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் சைட்டு, ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்து மெயின் டோர் வச்சு கட்டியிருக்கோங்க. ஓகே, வாஸ்துக்காக ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டியிருக்கிறாங்க. 4 பெட்ரூம். என்ட்ரன்ஸில் பிரம்மாண்டமான ஒரு ஃப்ரண்ட் டெலிவிஷன் இருக்குது. ஃப்ரண்ட் டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. லெஃப்ட் சைடில் ஃபுல்லாமே பிரிக் வால் டிசைனில் இருக்கிற மாதிரியான டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ரைட் சைடில் வந்து ஒரு ஃப்ரண்ட் பால்கனி இருக்குது. நிறையா லைட் பாக்ஸோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்க்குறக்கு அட்டகாசமாக இருக்குது. என்ட்ரன்ஸில் லான்லாம் செட்டப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாமா? போகலாம். ஓகே, கார் என்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோல்டபுள் டைப் மெட்டல் கேட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வந்து உட்டன் லுக்கில் இருக்க மாதிரியான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உட்டு கிடையாது, எம்எஸ்டியில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வந்ததும் ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குது. தாராளமாக 2 கார் நிறுத்தலாம்னு நினைக்கிறேன். பார்க்கிங் ஏரியாவோட அளவு எவ்வளோண்ணா? 15க்கு 22ங்க. 50 × 22. அப்போ ஹேட்ச் பேக் கார் நிறுத்தினோம்னா 4 காரும் கூட நிறுத்தலாம். பின்னாடி நிறுத்தினோம்னா நல்லா ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா. பார்க்கிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செக்குடு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. வாலுக்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரியான மேட் அண்ட் கிளாஸி ஃபினிஷிங். இங்கே வந்து மேட்டு, இங்கே வந்து கிளாஸி ஃபினிஷிங் இருக்கிற மாதிரியான செராமிக் டைல்ஸ் கொடுத்து சீலிங்கில் நிறையா ஸ்பாட் லைட்டை பொறுத்திருக்கிறாங்க. வீட்டை சுற்றியும் செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. இருக்காண்ணா வீட்டை சுற்றி செட் பேக் ஸ்பேஸ்? இருக்கு. ஓகே, ஏன்னா லெஃப்ட் சைடில் செட் பேக் ஸ்பேஸ் பார்த்துட்டோம். இது வந்து ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட் பேக் ஸ்பேஸ். அப்படியே நான் வீட்டுக்கு பின்னாடியும் போய் காமிக்கிறேன். வீட்டுக்கு பின்னாடி செட் பேக் ஸ்பேஸ் இருக்கான்னு. வீட்டுக்கு பின்னாடி செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. அப்படியே பின்னாடி ஒரு சூப்பரான ஒரு தோட்டம் இருக்குங்க. இயற்கை எழில் கொஞ்சம் சூழலில் ஒரு அழகான வீடு. இது வந்து ஜனமூலையில் தண்ணி தொட்டியாண்ணா? ஆமாங்க, தண்ணி தொட்டி 5000 லிட்டர் 5000 லிட்டர். ஓகே, 2 தண்ணி தொட்டி கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி ஒரு எக்ஸிட் டோர் இருக்குது. அது நம்ம பின்னாடி கிச்சன் வழியாக வந்து பார்க்கலாம். இது வந்து ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த மெயின் டோர். ஆமாங்க. ஓகே, மெயின் டோர் வந்து தேக்கு மரமாண்ணா? ஆமாங்க, மெயின் டோர் நிலவு எல்லாமே டீ குட்டுங்க. ஓகே, டீ குட்டில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய டோருங்க. டோருக்கு வந்து 2 ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி பிளான் பண்ணி ஸ்டெப்ஸுக்கு லெதர் ஃபினிஷிங்கில் கிரனைட் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி டோரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பார்டரும் பார்த்தீங்கன்னா கிரனைட்லேயே ரெடி பண்ணியிருக்கிறாங்க, பேனலிங் ஒர்க் மாதிரி. உள்ளே வந்ததும் நல்லா ஒரு பெரிய லிவிங் ஏரியா இருக்குது. இதோட அளவு 16க்கு 17. 16க்கு 17. ஓ, சூப்பராக ஒரு பெரிய லிவிங் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. லிவிங் ஏரியாவில் ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸ் ஏன்னா வெட்டிஃபைட் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்க்கு வந்து அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து ஸ்ட்ரிப் லைட்ஸு, ஸ்பாட் லைட்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் இங்கே ஒரு ஜன்னல், இங்கே ஒரு ஜன்னல், இங்கே ஒரு ஜன்னல், எல்லாமே மர ஜன்னல். இதுவும் டீ குட்டா? ஆமாங்க. ஓகே, ஜன்னல்களும் பார்த்தீங்கன்னா டீ குட்டில் கொடுத்துருக்காங்க. ஹாலுக்கு மட்டும்தானா? ஆமாம். ஓகே, ஹாலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஜன்னல்கள்லாம் டீ குட்லேயே செஞ்சுருக்கிறாங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கும் நல்லா இருக்குல்லங்க. அது போக இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிமீடியா டிவி நெட் கொடுத்துருக்குறாங்க. டிவி நெட் வந்து அந்த ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் கிளாசிக்கான லுக்கில் இருக்குது. கீழே நமக்கு ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. செட்டப் பாக்ஸ் வைக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்குது. டிவி நெட்டுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் லைட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ரைட் சைடில் வந்து ஷோகேஸ் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஏதாச்சும் சோப் பீசஸ் எல்லாம் வச்சோம்னா அதில் லைட் ரிஃப்ளெக்ஷன் ஆகி தெரியும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து காமிக்கிறீங்களா? அடுத்து என்ன இருக்குது? அடுத்து நம்ம டைனிங்குள்ளே. ஓகே, இந்த சைடு வால் ஃபுல்லாமே பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. டிவி நெட் மட்டும் இல்லை, இந்த சைடு வரைக்குமே பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளூட் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய பேனலிங் ஒர்க். தாண்டி வந்ததும் ஒரு டைனிங் ஏரியா. இதோட அளவுனா இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங் டோட்டலாக சேர்த்து 10/17ங்க. ஓகே, மொத்தமாக டைனிங் அண்ட் கிச்சன் சேர்ந்த மாதிரி 11/17. 10/17. ஓகே, டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ராக்கரி யூனிட் இருக்குங்க. இங்கே ஹேண்ட் வாஷ் மிஷின் வருமா? இங்கே வாஷ் பேஷனுக்காக ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கேயே வந்து பூஜாக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஓ, அதனால்
இந்த டோரை ரிமூவ் பண்ணிட்டு இது பூஜாக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது எப்படி வருதுங்கிறது தெரியல. இன்னும் கிளாஸ் ஒர்க் பெட்டிங் இருக்கு. ஓகே, இது பூஜா கேபினெட்டாகவும் கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷனோட கிராக்கர் யூனிட் வரும். ஓகே, டைனிங் கம் கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. வென்டிலேஷனுக்கு இங்கே ஒரு ஜன்னல், அங்கே ஒரு ஜன்னல், அப்புறம் பேக் சைடில் ஒரு எக்ஸிட் டோர் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்படியே நீங்கள் போயிட்டீங்கன்னா வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த செட் பேக் ஸ்பேஸ் போயிடலாம். நம்ம நைட்டு பகலில் எப்போ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா காற்று வரணும்னா இந்த டோரையும் சேர்த்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா காற்று வரும். பகலில் வெளிச்சமும் நமக்கு கிடைக்கும் டோர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா. அண்ணா சொன்ன மாதிரி டைனிங் கம் கிச்சனோட மொத்தம் வந்து 10க்கு 17. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் ஏன்னா டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கவுண்டர் டாப் வந்து நமக்கு எல் ஷேப்பில் கிரனெட்டில் கொடுத்துருக்குறாங்க. கீழே ஃபுல்லாமே நமக்கு ஸ்டோரேஜுக்கு நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் இந்த டைல்ஸ் அண்டு இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டார்க் அண்ட் லைட் கலர் காம்போவில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. எல் ஷேப் கவுண்டர் டாப்போடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ். சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. இந்த இடத்துல வந்து நமக்கு வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. அது போக எல் ஷேப்பில் ஒரு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் யூனிட்டும் செஞ்சுருக்கிறாங்க. அடுத்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூம் காமிக்கிறீங்களா? பெட்ரூம். ஓகே, இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான அந்த ஸ்டார் கேஸ் ஸ்பேஸ் இருக்குங்க. இந்த ஸ்டார் கேஸ் ஸ்பேஸுக்குமே பார்த்தீங்கன்னா வால் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னதுன்னா இதில் என்ன இருக்குது? இதில் கிளாஸ் வருங்க. கிளாஸ் ஒர்க்கு அந்த அங்கேயும் கிளாஸ் ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்குது. ஓகே, கிளாஸ் ஒர்க்ஸ்லாம் பெண்டிங்கில் இருக்குங்க. இந்த வீட்டோட அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மட்டும் ஹேண்ட் ரெயில் இருக்கும். இதுக்கு இடையில கிளாஸ் வரும். இப்படி இருந்து ஒரு இப்படி வரைக்கும் கிளாஸ் வரும். இது கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வாஷிங் மிஷின் யூபிஎஸும் வச்சுக்கலாம். இந்த சைடு ப்ரொவிஷன் யூபிஎஸ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பெட்ரூம், வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம்னு நினைக்கிறேன். அளவு எவ்வளோனா 10/17. 10/17. ஓகே, வீடு ஃபுல்லாமே ஒரே மாதிரி தான் ஃப்ளோரிங்க்கு டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஓகே, லைட்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் அண்ட் லைட்டான கலர் காம்பினேஷனில் டெய்ல் ஒர்க் எல்லாம் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் ஒரு ஜன்னல், அங்கேயும் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. வாட்ரூபு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்னல அந்த லுக்குக்காக முக்கியமான இடங்களெல்லாம் தேக்கு மரத்தில் ஜன்னல்கள் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இது வந்து வீட்டோட ஃப்ரண்ட் சைட் போர்ஷனுங்கிறதுனால இந்த பெட்ரூமோட ஃப்ரண்ட் சைடில் வரக்கூடிய அந்த ஜன்னல் பார்த்திங்கன்னா தேக்கு மரத்தில் இருக்குது. இந்த ஜன்னல் வந்து யூபிவிசி ஜன்னல் வித் மஸ்கிட்டோ மெஷ்ஷோடு இருக்குது. ஓகே, ஃப்ராஸ்டட் ப்ளஸ் கொடுத்து உள்ளே வந்து ஒரு மஸ்கிட்டோ மெஷ்ஷும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம்ஸும் இருக்குது. ஓகே, டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர்லாம் வந்து பிவிசி டோர் மாட்டி தருவீங்களா இல்லை ஃபைபர் டோர் மாட்டி தருவீங்களா? இந்த டாய்லெட் பார்த்திங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ்டு ஃபைபர் டோர் ஃபிக்ஸ் பண்ணிடுவோங்க. ஓகே, எஃப்ஆர்பி டோர். எஃப்ஆர்பி. ஓகேங்க, இதோட அளவுனா 6 காருங்க. 6க்கு 6ங்கிற அளவில் ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங்க்கு வழக்கம் போல் ஆன்டிஸ்கி டெயில்ஸு, வாலுக்கெல்லாம் நமக்கு கிளாஸ் ஏன்னா செராமிக் டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். அது போக பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ்லாம் ஸ்பாட் லைட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறக்கான அந்த ஸ்டேர் கேஸு. முன்னாடியே சொன்ன மாதிரி ஹேண்டில்ஸ்லாம் வந்து டஃப் அண்ட் கிளாஸ் வந்துடும். ஓகே, இந்த ஸ்பேஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஓப்பன் டு ஸ்கை செட்டப் மாதிரி ரெடி பண்ணி மேலே வந்து அழகான சிஎன்சி கட் ஒர்க்ஸ்லாம் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுருக்குறாங்க. வெளிச்சம் வரும். அதுக்கு மேலே வந்து சிஎன்சி கட் ஒர்க்குக்கு மேலே கண்ணாடி கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க. அதனால் மழை வராது, வெளிச்சம் மட்டும் இந்த ஸ்பேஸுக்கு வரும். நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற டைம் வந்து 6:30 மணிக்கு மேலே ஆச்சு. அதனால் பெருசாக வெளிச்சம் வரலை. பகலில் நல்லா வெளிச்சம் வருங்க. மேலே வந்ததும் ஒரு லாபி இருக்குது. இதோட அளவு எவ்வளோனா? இது வந்து 15க்கு 6ங்க. ஓகே, 15க்கு 6ங்கிற அளவில் ஒரு லாபி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்னலாம் இருக்குது? ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஹால் இருக்குது. ஓகே, 2 பெட்ரூம் இருக்குது, ஒரு ஸ்டடி ரூமோடு இருக்குது. டோட்டலாக அதெல்லாமே சேர்த்தணும்னா 3 BHK மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் மேலே. ஓகே ஓகே, மேலே ஒரு 3 பெட்ரூம் இருக்குது, கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது. ஆமாம். ஓகே, முதல்ல இந்த பெட்ரூம் காமிக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு அப்படியே மேலே தான் வருதுங்க. அதனால் இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க.
இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜுக்கான ஒர்க்ஸோட கலர் காம்பினேஷன் இன்டி ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வார்ட்ரோப்பு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, ஸ்டடி ஸ்டேபிள், அது போக மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் போர்டு இருக்குது. வழக்கம் போல் மாஸ்டர் பெட்ரூமில் ஜன்னல்கள் 2 கொடுத்துருக்குறாங்க. சீலிங்லலாம் ஸ்பாட் லைட் பொறுத்திருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. இதோட அளவு எவ்வளோண்ணா? இது 6.5க்கு 6.5ங்க. ஓகே, இங்கே 6.5க்கு 6.5ங்கிற அளவில் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூம் சைஸ் 10/17. ஓகே, ஆமாம், கீழே இருக்கிற பெட்ரூம் அப்படியே மேலே வருது. 10/17 ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இதுக்கு ஆப்போசிட்டில் இது ஒரு ஸ்டடி ரூம் இருக்குது. ஸ்டடி ரூம் லைட் இல்லையா? ஓகே, லைட் ஒர்க் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி ரூம். ஆக்சுவலாக இது ஒரு பெட்ரூம் தான். வார்ட்ரோப்பு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, ஸ்டடி டேபிள், லாஃப்ட் போர்டு ஒர்க்கு எல்லாம் பண்ணி இது ஒரு கிட்ஸ் பெட்ரூம். நீங்கள் ஸ்டடி ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணால் இது ஒரு 3 BHK. இதை பெட்ரூமாக யூஸ் பண்ணால் 4 BHK. ஆமாம். ஓகே, அப்போ இது இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 10/10 வரும். 10/10. ஓகே, அப்போது இது வரைக்கும் நம்ம மொத்தம் 3 பெட்ரூம் பார்த்துட்டோம். 2 வந்து மாஸ்டர் பெட்ரூம். இப்போ நம்ம பார்த்த இந்த ஸ்டடி ரூம் கம் பெட்ரூம் வந்து கிட்ஸ் பெட்ரூம். இது வந்து 4வது பெட்ரூம். 4வது பெட்ரூம். ஓகே, இதோட அளவு எவ்வளோண்ணா? இதோட அளவு 10/17. ஓகே, 10/17ங்கிற அளவில் இங்கே ஒரு பெட்ரூம். இங்கே வந்து நமக்கு ஸ்டடி டேபிள் இல்லை. மற்றபடி வார்ட்ரோப் வந்து 2 டோர் டைப்பில் 2, அது போக சிங்கிள் டோர் டைப்பில் 1 கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் போர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இன்டி ஒர்க்ஸ் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் இருக்குது. அந்த இன்டி ஒர்க்ஸோட கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி தான் டெயில் ஒர்க்கை சூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் அந்த இன்டி ஒர்க்ஸோட கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி தான் பாத்ரூமோட டெயில் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. இதுவும் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைய போகக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் தான். இதோட அளவு 6க்கு 6. 6க்கு 6. ஓகே, இதுதான் அந்த மினி ஹாலானா? ஆமாங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு டோரை மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த சைடு ஒரு வார்ட்ரூம் செட்டப் அடித்தோம்னா இது 5வது பெட்ரூமுங்க. 5 BHK பார்த்துட்டு இருக்கிறீங்க நம்ம கோயம்புத்தூர் வடவழி லொக்கேஷன்லேன்னா இந்த வீடை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இது ஆக்சுவலாக 4 BHKவையும் தாண்டி அந்த இடத்துல மட்டும் நம்ம ஒரு டோரை மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இது ஒரு 5 BHK தான். ஆமாம், 5 BHK மாதிரி தான் இருக்குது. இது ஒரு ஹாலுக்காக பிளான் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இது வந்து ஒரு மினி ஹால் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. மினி ஹாலில் ஒரு பெரிய ஹால் தான். 10க்கு 17. 10க்கு 17. 10க்கு 17ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு ஹாலுங்க. இங்கே வந்து நமக்கு டிவி நெட் கொடுத்துருக்குறாங்க. அங்கே ஒரு டோர் இருக்குது வென்டிலேஷனுக்கு. இங்கே 2 ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. இது என்ன டோர், அது என்ன டோர்? இது வந்து பால்கனிக்கு போகிறதுங்க. ஓகே, அது வந்து ஸ்டேர் கேஸ்க்கு போகிறதுங்க. ஓகே, இப்போ பால்கனி காமிக்கிறீங்களா? வந்துட்டோம்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்துருக்குறாங்க. இதோட அளவு எவ்வளோண்ணா? இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 அடி வருங்க. சாரி, இது வந்து 16 அடி வருதுங்க. ஓகே, 16 அடினா இது வரைக்கும் 16 அடி வருங்க. அது போக பார்த்தீங்கன்னா இது ஒரு 8 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். 8க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பால்கனி. பால்கனியோட ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் டைல் அண்டு கிரனைட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இதை வந்து நம்ம ஸ்டடி ஏரியாவாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை பெட்ரூமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதோட சேர்ந்தால் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் டோட்டலாக. அப்புறம் இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அந்த ஸ்டேர் கேஸ் ஏரியா தெரியும். அப்புறம் மேலே அந்த ஓடிஎஸும் தெரியும். ஃப்ரண்ட் சைடில் என்ன ஓப்பனாக இருக்கே? இங்கே வந்து உங்களுக்கு எஸ்எஸ்ல கிளாஸ் வந்துடுங்க. எஸ்எஸ்ல ஹேண்ட் ரைட் அமைச்சு அதில் கிளாஸோடு வந்துடும்னு நினைக்கிறேங்க. நான் சொன்னேன்லங்க, இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஒரு ஆர்ச் கொடுத்துருக்குறாங்க. அங்கே பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் இருக்குது. அப்படியே ஒரு ரோடு தான். வீடுகள்லாம் நிறைய வந்துடுச்சு. அடுத்து நீங்கள் டெரஸ் போகிறக்கான அந்த டோர் ஓப்பன் பண்ணி அங்கே என்னென்ன இருக்குது காமிக்கிறீங்களா? ஓப்பன் பண்ணதுமே அந்த டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸ் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கவர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மிச்சம் கவர் பண்ண முடியாது. இங்கே ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங்கில் டெய்லே பண்ணியிருக்கிறாங்க. டெரஸ் போகிறக்கான அந்த ஸ்டேர் கேஸ் வந்து எம்எஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணி அந்த த்ரெட்டோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே பிளைன் சிமெண்ட் காங்கிரீட் வந்து போட்டிருக்கிறாங்க. அதனால்
ஃபீலிங் வந்து நம்ம சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்கிற ஸ்டேர்கேஸ் மாதிரி தான் இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்க, ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் போட்டிருப்பாங்கன்னு மேலே. இதுதான் அந்த டஃப் அண்ட் கிளாஸு. கீழே 2 வாட்டர் சம்ப் இருக்குது. மேலே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி 2 வாட்டர் டேங்க் கொடுத்துருக்குறாங்க. அப்போது கிச்சனுக்கு டாய்லெட் கம் பாத்ரூமுக்குலாம் 2 லைன் வந்துடுமா? கிச்சனுக்கு வந்து நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுமே வந்துருங்க. ஓகே. டாய்லெட்டில் வந்து ஒரு டேப்புக்கு மட்டும் நல்ல தண்ணி வரும், மீதி எல்லாமே உப்பு தண்ணி வரும். உப்பு தண்ணி வரும். ஓகே. லொக்கேஷன் வந்து முன்னாடியே நான் சொல்லிட்டாரு. நம்ம கோயம்புத்தூர் மருதமலை ரோட்டில் வடவழி தாண்டி நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இந்த ஆனந்தாஸுக்கு பேக் சைடில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு லேண்ட் இன்டெக்ஸோட தான் சேர்த்து என்ன விலைக்கு கொடுக்குறாங்க? இது 1.5 crores, 1,50,00,000 வருங்க. 1,50,00,000 நெகோஷியபிளா? நெகோஷியபிளுங்க. ஓகே. நம்ம கோயம்புத்தூர் வடவழி லொக்கேஷனில் 5 BHK 1,50,00,000 அப்படிங்கிறது இன்றைக்கி ஆப்ஷன் இல்லை. ஏன்னா நிறையா வீடுகள் இந்த பட்ஜெட்டில் 3 BHK இருக்குது. இவங்க 4 BHKவாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நான் சொன்ன ஆப்ஷன் படி போனீங்கன்னா இது வந்து ஒரு 5 BHKவாக கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதனால் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ணாவோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ணாக்கு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, ஒன்றும் இல்லைங்க.